இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு எப்போ உருவாச்சு, அது கடந்து வந்த பாதை என்ன, இப்போ அரசு ஃப்ளைட்டாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக வந்துட்டு ப்ரைவேட் கைக்கு போயிருக்கு. ஸோ இதுக்குள்ளே நடந்த அரசியல் என்ன அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்துட்டு ஆரம்ப காலகட்டங்களில் டாட்டா ஏர்லைன்ஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு. டாட்டான்றது இப்போ ரத்தன் டாட்டா இருக்கார்ல, அவரோட அப்பா தான் ஜேஐடி டாட்டா. ஆக்சுவலாக 1932 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் ஃப்ளைட் சர்வீஸே கிடையாது. ஸோ அவர் ஜேஐடி டாட்டா வந்துட்டு இந்தியாவில் ஃப்ளைட் சர்வீஸ் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறாரு. ஸோ 1932 வருஷம் அக்டோபர் 15 ஒரு ஃப்ளைட் சர்வீஸ் அவரே ஆரம்பிக்கிறாரு. அது முதல் சர்வீஸ் வந்துட்டு அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சிலேருந்து மும்பைக்கு வருது. அகமதாபாத்தில் இறங்கி அதுக்கப்புறம் மும்பைக்கு வருது. இப்போ தான் பாகிஸ்தானு, அப்போ வந்து இந்தியா இந்த கராச்சியெல்லாம் ஒரே நாடு தானே. ஸோ அதான் முதல் சர்வீஸ் ஆரம்பிக்கிறாரு. அதில் இன்னும் கூடுதல் தகவல் என்னென்னா, அந்த ஃப்ளைட் ஓட்டுறதுக்கும் தனியாக லைசன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஜேஐடி டாட்டா தான் இந்தியாவில் லைசன்ஸ் வாங்கின முதல் ஆள் அவர் தான். ஸோ அதே போல் அந்த முதல் ஃப்ளைட்டையும் அவர் தான் ஓட்டிகிட்டு வராரு. இப்படியே சில வருஷங்கள் போய்க்கிருக்கு. 1946 வருஷம் அந்த டாட்டா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறத ஏர் இந்தியா அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணுறாரு. அவரே தான், அந்த ஜேஐடி டாட்டா இருக்கார்ல, அவரே பேர் மாற்றம் பண்ணுறாரு. அது வரைக்கும் இந்தியாவில் வேறு ஃப்ளைட் சர்வீஸ் எதுவுமே கிடையாது. அப்போ இன்றைக்கி சிங்கப்பூர், தாய்லாந்தெல்லாம் ஃப்ளைட் சர்வீஸ் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸாக இருக்கட்டும், தாய்லாந்தில் இருக்கக்கூடிய தாய் ஏர்லைன்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, இதை மாடலாக வச்சு தான் அவங்களே தயாரித்தாங்கன்றதெல்லாம் அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு ஃப்ளைட் சர்வீஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த 1946 அந்த காலகட்டங்களில். அந்த ஃப்ளைட் சர்வீஸ் இந்தியாவில் நல்லா தான் போயிட்டுருக்கு. அந்த டைமில் காங்கிரஸ் தான் நம்ம இந்தியாவில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு நிறைய நெருக்கடிகள் வருது, பண நெருக்கடி நிறையா வருது. ஸோ அப்படின்னும்போது அந்த ஃப்ளைட் சர்வீஸ் ப்ரைவேட்டில் இருக்குல்ல, டாட்டாவிட்ட இருக்க ஃப்ளைட்டை அரசுடைமை ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அது வந்து டாட்டா வந்துட்டு பெருசாக ஒத்துழைக்கலை. என்னோடய ஃப்ளைட் எப்படி நீங்கள் வாங்க முடியுன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதே போல் அங்கே வேலை செய்கிற அந்த ஊழியர்கள்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடந்து வந்துட்டு இருந்தாலும் ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் வந்துட்டு கவர்மெண்ட் சொல்லும்போது யாரும் மறுக்க முடியாதுல்ல. ஸோ ஃபைனலாக வந்துட்டு கவர்மெண்ட்டு அந்த அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க. ஃபுல் கண்ட்ரோல் அரசுக்கு வந்துருச்சு. அந்த டைம்லேயே வந்துட்டு ஜேஐடி டாட்டா எச்சரிக்கிறாரு. அந்த டைமில் இந்தியாவில் அந்த ட்ரெயின் சர்வீஸ்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக அந்த ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ண முடியாது. இது பொருளாதார பணமும் சரி, அதுக்குள்ளே வேலை செய்கிறவங்க ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் கண்ட்ரோல் போகும்போது நிறைய கரப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறாரு. பட் அரசாங்கம் ஏற்றுக்கல, தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. இப்படியே ஒரு 4-5 வருஷம் போயிட்டு இருக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த எம்பிஸு, அந்த ஹையர் அத்தாரிட்டியில் இருக்காங்கல்ல, அவங்க அடிக்கடி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், வெளிநாட்டில் அஃபீஷியலாக ஃப்ளைட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளுக்கு போகிறாங்க, சுற்றுறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அவங்களோட ஃபேமிலியெல்லாம் சேர்த்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி சில வருஷங்கள் போயிட்டு இருக்கும்போது அளவுக்கு அதிகமான செலவு வந்துடுது. ஏன்னா பொதுவாக தனியார்ட்டு இருக்கும்போது அந்த கண்ட்ரோல் வேறு மாதிரி இருக்கும். அரசுடைமைன்னு வரும்போது அந்த கரப்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குல்ல, அப்போயே வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் அளவுக்கு அதிகமான கடன் வந்து அந்த மினிஸ்டர்ஸு, அந்த ஹையர் அத்தாரிட்டிலாம் வெளிநாடுகளுக்கு போனால் கூட அதுக்கான செலவுகள்லாம் கவர்மெண்ட் தான் பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஏர் இந்தியா கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுல, அந்த செலவு ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டாக ஏற்றுக்கிற மாதிரி வருது. 2004 வரைக்கும் அந்த இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் ஃப்ளைட் சர்வீஸ் இருக்குது. டொமஸ்டிக் ஃப்ளைட்டுன்னு சொல்கிறோம்ல, இந்தியாவுக்குள்ளே மட்டும் இருக்கிறத வந்துட்டு இந்தியா ஏர்லைன்ஸ்னு பேர் வைக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போகிற ஃப்ளைட்லாம் வந்துட்டு ஏர் இந்தியான்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே சர்வீஸ் தான், பட் பேர் மட்டும் வேறு. ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு 2 பேராக வைக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்னு சொல்கிறோம்ல, இந்தியாவுக்குள்ளே ஓட்டுற ஃப்ளைட்டில் மட்டும் ப்ராஃபிட் அதிகமாக வருது. வெளிநாடுகளுக்கு போகிற ஃப்ளைட் வந்துட்டு லாஸ் ஆகுது. ஆனால் ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணுறது ஒரே கண்ட்ரோலில் தான் வருது. பட் இருந்தால் அதுக்கு மட்டும் லாஸ் வருது. என்ன அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு லோக்கல் ஃப்ளைட் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே போகிறதுனால, நம்ம இந்தியர்களே உள்ளே ட்ராவல் பண்ணுறதுனால பெருசாக அந்த சர்வீஸ் கொஞ்சம் ஃப்ளைட் கொஞ்சம் நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல, லேட் ஆனாலும் சரி, கொஞ்சம் சர்வீஸ் ஆகலைனாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா. நேஷனல் ஃப்ளைட்டுன்ற போது வெளிநாட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளைட் டிலே ஆனாலும் சரி, அவங்களுக்கு கொடுக்குற சர்வீஸோ ஃபுட்டு ஏதாவது சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா கூட அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2 நாள்னு போது ரைட்டு, அது வந்து அடிக்கடி இதே குழப்பம் வந்துகிட்டே இருக்கிறதுனால வெளிநாட்டிலேருந்து அதிகமாக ஃப்ளைட்டில் வர்றவங்க இந்தியாவுக்கு வர்றது ஃப்ளைட் சர்வீஸ் ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. அதனால் அது லாஸ் ஆகுது. இந்த நேரத்தில் அந்த அவினேஷன் மினிஸ்டர்னு சொல்லிட்டு, அதாவது அந்த ஃப்ளைட்டுக்கு மினிஸ்டர் இருப்பார்ல, அவர் வந்துட்டு ஒரு ஃப்ளைட் சர்வீஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து ஒரு 111 ஃப்ளைட்டை விலைக்கு வாங்குறாங்க. அந்த ஃப்ளைட்டோட ரேட்டு அன்றைக்கி ரேட்டு 50,000 கோடி. ஆனால் இந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்தோட மொத்த டேர்ன் ஓவரே வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 7,000 கோடி தான். 7,000 கோடி லாபம் கிடையாது, மொத்த டேர்ன் ஓவர். ஒரு வருஷத்துக்கு 7,000 கோடி தான் டேர்ன் ஓவர் ஆகுது. ஆனால் அவங்க வந்துட்டு 50,000 கோடிக்கு வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைட் வாங்குறாங்க, டெவலப் அப்படிங்கிற பேரில் வாங்குறாங்க. ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த ஃப்ளைட் சர்வீஸு லாஸில் தான் போயிட்டே இருக்குது. கவர்மெண்ட் போனதுக்கப்புறம் லாஸ்லேயே தான் போகுது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2007 அந்த ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ் 2 இருக்குல்ல, அதாவது டொமஸ்டிக்கு இன்டர்நேஷ்னல் 2ஐயும் மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க.
2 ஃப்ளைட்டையும் மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறமும் தொடர்ந்து லாஸ் தான் வருது. பெருசாக ப்ராஃபிட்னு சொல்லி எப்பயுமே பார்க்க முடியல. அந்த ஃப்ளைட்டில் வேலை பார்க்குற ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் ஒரு வேலை பார்க்குற ஒரு ஹையர் அத்தாரிட்டி அவர் ஒரு புக் எழுதுறாரு. அவர் பேர் வந்து ஜிதேந்தர்னு சொல்லிட்டு ஒரு பேர். அவர் த டிசன்ட் ஆஃப் ஏர் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு. அந்த ஃப்ளைட்டில் நடக்கிற கரப்ஷனாக இருக்கட்டும், அங்கே எவ்வளோ லாஸில் போகுது, இது மாதிரி விஷயங்களை வச்சு ஒரு பெரிய புக் எழுதுறாரு. ஒருவேளை அந்த புக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா பல விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்றதுனால அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்துட்டு அந்த புக்கை ரிலீஸ் பண்ண விடவே இல்லை. அது இன்றைக்கி வரைக்கும் புக்கை ரிலீஸ் ஆகவே இல்லை. அளவுக்கு அதிகமான கடன் போயிடுச்சு அந்த ஏர் இண்டியா ஃப்ளைட்டு. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அப்போ அதாவது ஃப்ளைட்டை வாங்கும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதாவது ஒரு அளவுக்கு அதிகமாக கடன் வரும்போது சமாளிக்க முடியாதுல்ல, அது விற்று ஆகணும். ஸோ விற்கலான்னு முடிவு பண்ணுறாங்க ஃப்ளைட்டை, மறுபடியும் ப்ரைவேட்டுக்கு விற்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதை முடிவு பண்ணுறது பிஜேபி இருக்கக்கூடிய அந்த டைமில் முடிவு பண்ணுறாங்க. அந்த ஃப்ளைட்டை ஏழை விடுறதுக்காக ஏழை அறிவிக்கிறாங்க. அந்த ஜேஆர்டி டாட்டாவோட பையன் ரத்தன் டாட்டா மறுபடியும் அந்த ஃப்ளைட்டை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவங்க அப்பா காலத்தில் 68 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கையிலேருந்து ஃப்ளைட்டு கவர்மெண்ட் போகுது. ஸோ நம்ம திரும்ப நம்ம கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டை வாங்க முடியுமான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இவருக்கு இருக்கிற சவால் என்ன அப்படின்னா, ஏற்கனவே கடனில் 50,000 கோடிக்கு மேலே லாஸில் போயிட்டுருக்கு அந்த ஃப்ளைட்டு. ஒரு பொருளை நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட்லேருந்து தானே வாங்குவோம். ஏன்னா நம்ம இடம் வாங்கும்போது அந்த ஃப்ளைட்டை மட்டும் வாங்கலை, அதுக்கு பின்னாடி இருக்க அந்த கடனையும் சேர்த்து விலைக்கு வாங்குகிறோம். அந்த ஃப்ளைட்டை விற்கிறதுக்கு ஏலம் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னோம்ல, அது வந்துட்டு 12,906 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஏலம் ஆரம்பிக்கிறாங்க, கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. மினிமம் அமௌண்ட் சொல்லி அறிவிக்கிறாங்க. அதை ஏலம் எடுக்கிறதுக்கு 2-3 வர்றாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஸ்பைஸ் ஜெட்டுன்னு சொல்லியிருக்கல, ஸ்பைஸ் ஜெட் யாரோட உங்களுக்கு தெரியுமில்ல, தமிழ்நாட்டுக்காரை சேர்ந்தவங்க தான். அவங்க 15,000 கோடிக்கு ஏலம் கேட்குறாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ரத்தன் டாட்டா வந்துட்டு 18,000 கோடி கேட்குறாரு. ஸோ ஃபைனலாக 18,000 கோடிக்கு ரத்தன் டாட்டாவே விலைக்கு வாங்கிடுறாரு. வந்துட்டு இப்போ இந்த ஃப்ளைட் வாங்குற விலைக்கு வாங்குறாங்கல்ல, எந்த சூழ்நிலையில் வாங்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்களுக்கு 2 ஃப்ளைட் சர்வீஸ் இருக்குது. ஏர் ஆசியான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டு, அதில் வந்துட்டு 84% பங்குகள் இவர்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் விஸ்தாரான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட் இருக்குது, அதில் வந்துட்டு ஒரு 51% பங்குகள் இவங்க கையில் தான் இருக்குது. ஸோ 2 சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோடு சேர்ந்து இப்போ ஏர் இண்டியான்னு சொல்லிட்டு இதே வாங்குறாங்க. அவங்க இந்த ஃப்ளைட்டை வாங்குறாங்கல்ல, இப்போ இவ்வளோ கடனாக இருந்தாலும் வரணும் ஃப்ளைட் வாங்குறாங்கல்ல, இவங்களுக்கு உண்மையிலே ப்ராஃபிட் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக அவங்க 18,000 கோடிக்கு ஃப்ளைட்டை வாங்குறாங்க. ஆனால் இவங்க இப்போ பணம் கொடுத்துருக்குது ஒரு 2,700 கோடி தான். மீதி 15,000 கோடிக்கு மேலே இருக்க அந்த அமௌண்ட்டை வந்துட்டு அந்த SBI இது மாதிரி பேங்க்கில் லோன் போட்டு அதை வச்சு தான் கட்ட போகிறாங்க. அந்த இந்தியன் கவர்மெண்ட் அந்த ஃப்ளைட்டை விற்கும் போதே ஒரு சில சலுகையும் கொடுக்குறாங்க. இப்போ அடுத்த 7 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ப்ராஃபிட் காமிச்சிட்டா கூட அந்த ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சில சலுகையெல்லாம் கொடுக்குறாங்க. பட் அந்த 7 வருஷத்துக்குள்ளே அவங்க ப்ராஃபிட் கொண்டு வரது கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் சலுகைகள் கொடுக்குறாங்க. இவங்க வாங்குறது வெறும் ஃப்ளைட்டை மட்டும் வாங்கலை, ஒரு ஃப்ளைட் வாங்கிடலாம், அதுக்கான லேண்டிங் ஸ்பாட்டு இதுதான் அதிகமான செலவு வரும். ஏன்னா ஒரு ஃப்ளைட்டை வாங்கிட்டு அதுக்கு பார்க்கிங் வேணும்ல, கண்டத்தில் போட்ட முடியாது இல்லையா. இப்போ இவங்க அந்த ஃப்ளைட் வாங்கியிருக்கும் போது இவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ ஃப்ளைட்லாம் வாங்குறாங்க, வாங்கி அதை நுப்பாட்டுக்கு இடம் வேணும்ல. அதாவது ஏர் இண்டியாவுக்கு ஏற்கனவே வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே நுப்பாட்டுறதுக்கு ஃப்ளைட் நுப்பாட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4,400 டொமஸ்டிக் ஃப்ளைட் அந்த ஸ்லாட்ஸ் இருக்குது. டொமஸ்டிக் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே மட்டும் போகிற ஃப்ளைட்டு ஒரு 4,400 ஃப்ளைட்டு அந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் நுப்பாட்டுறதுக்கான ஸ்லாட்ஸ் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வர ஃப்ளைட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் இருக்குல்ல, அது ஒரு 1,800 லேண்டிங் ஸ்பாட்டு ஏர் இண்டியாவுக்கு சொந்தமாக இருக்குது. அதே போல் இந்தியாவை தவிர்த்து வெளிநாட்டில் இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஃப்ளைட் சிங்கப்பூருக்கு வருதுன்னா, சிங்கப்பூரில் வந்து ஃப்ளைட் நுப்பாட்டுறதுக்கு ஒரு லேண்ட் வேணும்ல, அது நம்ம அந்தந்த ஏர் இண்டியா வந்து விலைக்கு வாங்கி தான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஏர் இண்டியாவுக்கு ஏற்கனவே 900 வெளிநாட்டில் ஃப்ளைட் நுப்பாட்டுறதுக்கு அந்த லேண்டிங் ஸ்பாட்டு இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இந்தியாவுக்கு நுப்பாட்டுற டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் நுப்பாட்டுறதுக்கு அந்த லேண்டிங் ஸ்பாட்டு சொல்கிறோம்ல, அது ஒரு 4,400 ப்ளஸ் அந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு ஒரு 1,800. ஸோ வெளிநாட்டில் நுப்பாட்டுற ஒரு 900 லேண்டிங் ஸ்பாட்டு, இது எல்லாமே இப்போ அந்த டாட்டாவுக்கு வந்துடுச்சு. அதை மறுபடியும் சொல்கிறோம், நம்ம ஃப்ளைட் வந்துட்டு ஃப்ளைட்டு மட்டும் வாங்கலை, இந்த லேண்டிங் ஸ்பாட்டுன்னு சேர்த்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இது. அவங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஃப்ளைட்டை விற்கிறதுக்கு அந்த லாஸ் மட்டும் காரணம் கிடையாது. இந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸை பொறுத்தளவுக்கு ஃப்ளைட்டு டெய்லி ட்ராவல் ஆகிட்டே இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு நாள் செலவு மட்டுமே 20 கோடி செலவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 20 கோடி அப்படின்னா மாதத்துக்கு 600 கோடி. ஸோ அவங்க விற்கிறது மூலியமாக அந்த ரன்னிங் டெய்லி செலவழிக்கிற செலவு மிச்சம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வேறு வழி இல்லை, அளவுக்கு அதிகமான கடன் வந்ததுக்கப்புறம் இப்படி தானே பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை அவங்களுக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த டாட்டா குழுமத்துக்கு வந்துட்டு இது வந்து அவங்க செலவழிச்சது 18,000 கோடி தான், ஆனால் மிகப்பெரிய கிஃப்ட் அவங்களுக்கு இது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த டாட்டா குழுமத்தை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே வந்துட்டு ஏர் ஆசியான்னு சொல்லிட்டு ஃப்ளைட் இருக்குது, விஸ்தாரான்னு சொல்லி ஃப்ளைட்டுன்னு சொல்லியிருக்கோம். இந்த நேரத்தில் அந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் வாங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காம்படிஷன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்கள்ல, அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் நார்த் இந்தியன்ஸை ஒருத்தர் வந்துட்டு அக்ஸாரா ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட் ஆரம்பிக்கிறாரு. அது கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்டு NOCயில் வாங்கிட்டாங்க. ஸோ சீக்கிரம் ஆரம்பிச்சிடுவாங்க நினைக்கிறேன் அந்த ஃப்ளைட்டை.
ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே 2 ஃப்ளைட் இருந்தும் ஏர் இந்தியா பொறுத்தளவுக்கு 2 ஃப்ளைட் இருந்தும் 3ஆவதாக ஃப்ளைட் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் காம்படிஷனில் அக்ஸரா ஏர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட் இப்போ ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இண்டிகோ அப்படிங்கிற ஃப்ளைட் தான் டாப்பில் இருக்குது. ஸோ இந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பொறுத்தளவுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இத்தனை ஃப்ளைட் இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு நம்பர் 1 ஆக்கிடுவோம் இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது அவங்களோட நம்பிக்கை. எது எப்படியோங்க ஃபைனலாக வந்துட்டு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமாக இன்றைய நிலைமைக்கு ஒரு ஃப்ளைட் கூட சொந்தமாக இல்லை. மற்ற நாடுகள்லாம் உலக நாடுகள் எந்த நாடு வேணும் நம்ம கணக்கு பார்த்துக்கலாம். அந்தந்த நாடுகள் குறைஞ்சபட்சம் ஒரு ஃப்ளைட்டு 2 ஃப்ளைட்டு சொந்தமாக அரசாங்கம் கவர்மெண்ட்டில் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த நாட்டோட கண்ட்ரோல் மட்டும் கிடையாது, அது நாட்டோட பாதுகாப்புக்கும் யூஸ் ஆகும். ஒரு எமர்ஜென்சி டைம்லலாம் அந்த நாட்டுக்கு சொந்தமாக ஃப்ளைட் கண்டிப்பாக அவசியம். ஆனால் இந்தியாவில் ஒரு 140 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்தியாவில் இன்றைய நிலைமைக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமாக ஒரு ஃப்ளைட்டு கூட இல்லை. ஸோ இது வந்து நாட்டோட வளர்ச்சியா இல்லை வீழ்ச்சியா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும்.